வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவையை சேர்ந்த திமுகவின் முக்கிய பெண் நிர்வாகியான மீனா ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். சைப்ரஸ் மற்றும் இந்தியா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டின் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் வங்கதேச எல்லைகளில் ஊடுருவலை தடுக்க அடுத்த ஆண்டு ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வடபழனியில் உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளியில் பகுதி நேர வகுப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 144 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கோப்புகளில் வன்னியரசு அவர்கள் கையெழுத்திட்டார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,17,840 ரூபாயாகவும், அதுவே 1 கிராம் 14,730 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாட்டில் நிலவும் கடும் வெப்ப அலையின் காரணமாக மின்சார தேவை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதன் காரணமாக மின்சாரம் சிக்கனமாக பயன்படுத்துமாறு மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த மே 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழக அரசின் சார்பில் ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல், போக்குவரத்து, சாலை மேம்பாடு மற்றும் உள்ளாட்சி துறைகள் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களுக்கான டெண்டர்கள் வெளியாகி இருந்தன. இன்றைய தினம் இந்த டெண்டர்கள் அனைத்தையும் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு வருகின்ற 25ஆம் தேதி முதல் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்தார். 60 நாட்களில் நிர்வாக மாற்றத்தை காட்டுவோம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் நாடு முழுவதும் 6565 டெக்னீஷியன் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தகுதியானவர்கள் ஜூன் 30ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் சந்திரயான் 3 திட்டத்திற்கு உலகின் உயரிய விண்வெளி விருதுகளில் ஒன்றான கார்டன் விண்வெளி விருது வழங்கப்பட்டுள்ளது. நேபாளில் சர்வதேச சிலம்பு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் தங்கம் வென்ற 25 மாணவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்காலிகமாக ஆஜராக 5 குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. 10 மாநிலங்களில் காலியாகும் 24 மாநிலங்களவை இடங்களுக்கும் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் தலா ஒரு காலி இடத்திற்கும் வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மணிவாசன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கருணாநிதி அவர்களின் மகனும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் அண்ணனுமான மு.க. அழகிரி அவர்களின் மகள் கயல்விழி அவர்கள் இன்று தலைமை செயலகத்திற்கு வந்து தாவேகாவின் முக்கியமான சில அமைச்சர்களை நேரில் சந்தித்திருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. CBSE பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயம் 3வது மொழி கற்க வேண்டும் என்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பக்ரீத் பண்டிகையொட்டி தடை செய்யப்பட்ட விலங்குகளை பலியிட்டால் குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி அரசு எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் VCK MLA வன்னியரசு அவர்களுக்கும் ஷாஜகான் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஷாஜகான் அவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டாவில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மேகதாது அணையை எதிர்க்க தமிழ்நாட்டிற்கு உரிமை இல்லை என கூறிய கர்நாடக துணை முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள வன்னியரசு மற்றும் ஷாஜகான் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜூன் 18ஆம் தேதி மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
நாடு முழுவதும் கடும் வெப்பம் வீசி வரும் நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 270 ஜிகாவாட் என்ற புதிய உச்சத்தை மின் தேவை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடைபெற்றது. மேலும் இவ்விரிவாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியினருக்கு 2 இடங்களும், தாவேகாவிற்கு 21 என்ற மொத்தம் 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் புதிதாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டில் 49வது கோடை விழா மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வருகின்ற 28ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் திருத்தலிநாதர் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு மேற்கண்ட இந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் அதிமுக மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் சிவராஜ் மற்றும் மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயதேவி ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறையிலிருந்து மாற்றப்பட்டு தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். UAE, நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று டெல்லி திரும்பினார். தாவேகா அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். பொறியியல் மாணவர் சேர்க்கையில் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி ஜூன் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பண்டா நகரம் 48.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் உலகின் மிக வெப்பமான நகரமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் உள்ள கலையரங்கம், கூடரங்கம் ஆகியவற்றில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவித்தொகையாக 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவைக்கு தேர்வான 27 MLAக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பிறப்பிக்கப்பட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் 4% கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.